அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் சுப்பையா முத்துக்குமாரசாமி. திருநெல்வேலி தென்னிந்திய சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகம் அப்படின்ற நிறுவனத்தின் சார்பில் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்துள்ளோம். நம்ம இளைஞர்களுக்கு அடுத்த காலகட்டத்தில் என்ன விட்டு செல்ல போகிறோம் என்பதுதான். ஏன்னா பல குழப்பங்கள் யார் யாரும் என்னெல்லாமோ பேசிட்டு வராங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா அண்மையில நம்ம மக்கள் நீதி மைய தலைவர் கமலஹாசன் அவர்கள் தமிழ் மொழி குறித்து தன்னுடைய படித்ததை வைத்து ஒரு கருத்தை தெரிவித்தார். ஆனா அந்த கருத்து உடனே எதிர்வினை ஆற்றப்படுகிறது. இது அவர் சொல்லல. அதாவது அந்த காலத்திலேயே கால்டுவெல் ஒரு ஒப்பிலக்கணம்னு சொல்லி ஒரு நூலெல்லாம் நாங்களே வெளியிட்டு இருக்கோம். கால்டுவெல் ஒப்பிலக்கணம் மொழி ஆராய்ச்சி குறிப்புகளுடன் சொல்லிட்டு திராவிட மொழிகளினுடைய சிறப்பை பத்தி எல்லாம் அவங்க அந்த காலத்துல வெளியிட்டு இருக்காங்க. நம்ம வெளியிட்ட நூல் தான் அந்த காலத்துல தொடர்ச்சியா வெளியிட்டு வரோம். இப்படி இருக்கிற கட்டத்துல அவரு ஒரே அந்த தமிழ் மொழி குறித்து பேசியதற்காக எதிர்வினை ஆற்றும் வகையில கர்நாடகால அண்மையில படத்தை கிழிக்கிறது, அதெல்லாம் மிகவும் இளைஞர்களுக்கு ஒரு தவறான முன்னுதாரணமாக தான் செல்லும். இப்போ நம்ம நாட்டுல மொழி பற்று எப்போ வந்ததுன்னா 19ஆம் நூற்றாண்டிலே தமிழ் மொழி பற்று வந்துவிட்டது. அப்போ தமிழ் மொழியை காக்க வேண்டும் என்ற உணர்வுடன் தான் வந்ததை ஒழிய எதிர்வினை ஆற்ற வேண்டும் என்ற கருத்துக்காகவே இல்லை. அதற்கு உதாரணம் என்னவெனில், நம்ம இந்தி மொழியை என்னைக்குமே எதிர்த்ததே கிடையாது. தமிழ் மொழியை காக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக நம்ம செய்யணும். அதனால இப்போ அதே மாதிரி இப்போ கர்நாடகால என்னாச்சு, ஒரு வங்கி கிளை மேலாளர் கன்னடம் பேசவில்லை என்பதற்காக அவர் அச்சுறுத்தப்பட்டார். நம்ம தமிழ்நாட்டுல அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. தமிழ்நாட்டுல எப்பவுமே எல்லா மொழியாளர்களும் வட இந்தியா, எந்த இந்தியாவில இருந்து எந்த பகுதியில இருந்து வந்தாலும் நம்ம நல்ல முறையில அவர்களை வரவேற்று நாளடைவில் அவர்களே சிறப்பாக தான் தமிழ் பேசுவார்கள். உதாரணத்துக்கு நம்மளுடைய இந்திய ஆட்சி பணியாளர்கள் எவ்வளவு பேர் அழகாக தமிழ் பேசுகிறார்கள். காவல்துறை அதிகாரிகள், உயர் அதிகாரிகள் நல்ல தமிழ் பேசுகிறார்கள். இப்படி இருக்கிற கடந்து வர சூழல்ல இன்னும் எதிர்வினை ஆற்றி என்ன நடக்க போகுது, மக்களுக்கு ஒரு பெரிய குழப்பம் ஏற்படும். இதனால ஒரு அச்சம் ஏற்படும். நல்ல முன்னேற்றத்துக்கான நாடு முன்னேற்றம் அடைந்து செல்ல வேண்டிய காலகட்டத்துல திருப்பி ஏதோ ஒரு கருத்து தெரிவிக்கிறது அவங்க தனக்கு தெரிந்த கருத்தை தெரிவிக்கிறாங்க. எதிர்வினை ஆற்ற வேண்டும்னா கருத்து மூலமாக தெரிவிக்கலாம். அதுதான் முக்கியமா நம்ம சொல்ல வருது.